Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ புதன் வியாழன் அன்னைக்கு எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. கண்மணிக்கு செவ்வாய்க்கிழமை ஆண்டு விழா முடிஞ்சது. அதனால இன்னையிலிருந்து லீவ் விட்டாங்க. அடுத்து மண்டே தான் ஸ்கூலு. கயலுக்கு வந்து இன்னைக்கு ஆண்டு விழா அப்படின்றனால அவ மதியத்துக்கு கிளம்பிடுவா. எங்க அத்தை எப்பவும் கார் கண்ணாடி வந்து ரொம்ப தூசியா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஈர துணி வச்சு தொடச்சு விடுவாங்க. அப்படி இல்லாட்டி ஓஸ் போட்டு விட்டு காரவே கழுவி விட்டுருவாங்க. இன்னைக்கு அத்தை கூட கண்மணியும் சேர்ந்துட்டா. பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து புது காரையும் ஈக்கோவையும் நல்லா சுத்தமா கழுவி விட்டுட்டாங்க. கண்மணிக்கு லீவு. கயல் மதியம் தான் ஸ்கூலுக்கு போவா அப்படின்றனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். லேட்டாக எழுந்திரிச்சனால இன்றைக்கி டேவே வந்து எனக்கு அறக்க பறக்க தான் ஓடிச்சு. வீட்டில் இருக்க வேலையும் பார்த்துட்டு கயலையும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வேனும் சீக்கிரம் வந்துட்டாங்க. கண்மணிக்கெலாம் லேட்டாக வந்தாங்க, கயலுக்கு சீக்கிரமே வந்துட்டாங்க. வேன் வந்ததுக்கப்புறம் தான் பிள்ளை அறக்க பறக்க ஓடிடுச்சு. ஏய் இங்கே பார், உனக்கு ஆனுவல் டே முடிஞ்சிருச்சு. கயல் இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிருக்கா சரியா? நம்ம 4 மணிக்கு தான் வீட்டில் இருந்து கிளம்புவோம். சும்மா என்ன பண்ணுற எப்போ கிளம்புவேன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் இப்போதான் இங்கே பாரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடு, அப்புறமா நீ கிளம்புவியான். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க. பூவிகா வேக்ஸ் பவுடர் இப்போ ஆரஞ்சு ஃப்ளேவரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ப்ராடக்ட் வந்தது. எல்லாத்தையும் எடுத்து ரேக்கில் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. வேக்ஸ் ஆர்டர் நிறைய பெண்டிங் இருந்தது. அது எல்லாமே இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இனிமேல் வேக்ஸ் பவுடர் ஆரஞ்சு ஃப்ளேவரில் தான் வரும். ரேட்டு வந்து சேம் ரேட்டு தான். சிக்கன் 65 மசாலா காலி ஆயிருச்சு. ஃப்ரெஷ் பேட்ச் பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. காலையிலேருந்து வீட்டில் வேலை சரியாக இருந்தது. கயல் கிளம்புனதுக்கப்புறம் கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியே கடையில் உட்காந்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சத்துமாவு வாரம் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணுவோம். இந்த வாரத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சத்துமாவு 6 மாசம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 8 மாசம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தை சத்துமாவு நல்லா விரும்பி சாப்பிடுது. 2 வேளை கொடுக்கலாமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. டெய்லியும் குழந்தைங்களுக்கு 1 வேளை உணவா சத்துமாவு கொடுக்கலாம். 2 நேரம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் ஒரு நேரம், வெஜிடபிள்ஸ் ஒரு நேரம், முட்டை ஒரு நேரம் அப்படின்ட்டு எல்லா ஃபுட்டுமே ஒரு நாளில் கொடுங்க. இன்னைக்கு 2 பேட்ச் வறுத்துட்டு நாளைக்கு 2 பேட்ச் வறுத்தாங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரெஷ் பேட்ச் சத்துமாவு ரெடி ஆயிடும். ஐயோ அப்பா வண்டி எடுத்துருச்சு. எடுத்துருச்சு போச்சு. உன்னை விட்டுட்டு போயிருச்சு. போ மதியம் 1:30 இருந்து எப்போ கிளம்புவோம். அம்மா வாட் ஆர் யூ டூயிங்ட்டு இப்படியே இறங்கிட்டாரு. ஹாய், இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்கோம்னா நேத்து கண்மணிக்கு ஆண்டு விழா, இன்னைக்கு கயல்விழிக்கு ஆண்டு விழா. நேத்தெல்லாம் கண்மணி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு கயல் டார்ச்சர் பண்ணா. அவ ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் கண்மணி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. எப்ப கிளம்புவோம்னு. 2 பேத்துக்கு ஒரே நாள்ல வச்சிருந்தா ஒரே நாள்ல முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலா எதுக்காக இந்த மாதிரி மாத்தி வச்சாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து எல்லாருக்கும் ஒன்னாதான் வச்சிருந்தாங்க. அந்த கேஜி பிள்ளைங்க எல்லாருமே வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு, முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகவும் பிள்ளைங்க எல்லாம் பாதி பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஜி டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நாள் வச்சுட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஸோ மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நேத்தும் நாங்க போனோம், இன்னைக்கும் நாங்க போறோம். நேத்து கண்மணி பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு கயல்விழி பெர்ஃபார்மன்ஸ். பார்க்கலாம் இன்னைக்கு கயல் எப்படி பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு. கமல் ஆன் டைம் கொண்டமா ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முன்னாடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவ மட்டும் டான்ஸ் முடிஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான். நேற்று கண்மணிக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துட்டோம் அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக கிளம்பணும். பைபாஸில் பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. கரெக்டாக உள்ளே நுழைஞ்சோம். அப்போ தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டாக வந்துட்டோம்.
கையில் சொல்லிகிட்டே இருந்தா வெல்கம் டான்ஸ் முடிஞ்சதுமே என்னோட பர்ஃபார்மன்ஸ் தாம்மா அப்படின்னு. நல்ல வேளை ஆன் டைமுக்கு வந்தோம். கையில் வந்து நேற்று நாங்கள் எங்கே உட்காந்தோமோ அதே இடத்துல தான் உட்காந்துருப்போம்னு நினச்சி தேடிட்டே இருந்தா. நாங்கள் லாஸ்ட்டில் உட்காந்துருந்தோம். அவள் தேடுறதை பார்த்துட்டு வேகமாக முன்னாடி வந்து வீடியோ எடுத்தோம். நாங்கள் மட்டும் லேட்டாக வந்திருந்தோம்னா பிள்ளை ஏங்கியே போயிருக்கோம். தேடிட்டே இருந்திருப்பா. கையிலுக்கு ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்க அழகாக இருந்தா. உட்காந்தா தெரிய மாட்டேங்கிறா. கையில் நல்லா ஆடினாலா பார்த்தியா? உன்னைய விட நல்லா ஆடினாலா இல்லையா? உன்னைய விட கொஞ்சம் கம்மியாக ஆடினாலா? கையில் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுமே கண்மணிக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே நின்றுருந்தா. ஆனால் கண்மணி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள தேடிக்கிட்டே இருக்கா. கிட்ஸோட பாட்டு, டான்ஸு, ட்ராமா எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு டான்ஸ் ஆடலாம் வராது. எங்கேயாவது வெளியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த வயசில் கையிலும் சரி கண்மணியும் சரி ஏதோ ஒரு விஷயம் பயப்படாமல் ஸ்டேஜ் ஏறி பண்ணுறாங்க அப்படின்றதே ஹாப்பி தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நான் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நோ சொல்கிற ஆள்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றனால நான் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. கையிலும் சரி கண்மணியும் சரி டான்ஸு இல்லை சிங்கிங் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தயார். எல்லா கிட்ஸுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. வாட்டரை சேவ் பண்ணுறத 3 ஆக்ட் மூலமாக இந்த பசங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க. இது சூப்பராக இருந்தது. கண்மணி கடைசியாக அவள் ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டா. அவள் கூட சேர்ந்து விளாண்டுட்டே இருந்தா. கையில் வந்ததும் அப்படியே எல்லாரும் கிளம்பிட்டோம். வென்ஸ்டே அப்படின்னா கமலுக்கு வந்து 7 to 10 மீட்டிங் இருக்கும். இன்னைக்கு ஆனுவல் டேன்னு ஸ்கூலுக்கு வந்தனால அதை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரிமைண்டர் வரவும் ஃபோன்லேயே வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்மணிக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சது. கையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வரும்போதே வந்து டின்னர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னரை வாங்கிட்டு போய் தான் வீட்டில் சாப்பிட்டோம். இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. பிள்ளைங்களுக்கு லீவு தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று வந்து வேலை நிறைய இருந்தனால ஒர்க் அவுட் பண்ணலை. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். 100 Day சேலஞ்ச் வீடியோ ராஜேஷ் கிச்சனில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அப்படியே கீழே கடைக்கு வந்துட்டேன். கமல் அவங்க வேலையில் பிஸியாக இருக்கனால ஒருத்தியாக வீட்டு வேலை, பிள்ளைங்க, ஆஃபீஸு, யூடியூப்பு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேனேஜ் பண்ணுறேன். இருந்தாலும் அப்பப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஸ்டன் ஆகி அப்படியே டவுன் ஆயிடுவேன். ஒரு வாரமாக வீட்டில் அமேசான் ஃபயர் ஸ்டிக் ரிமோட் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஆர்டர் போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் வந்ததும் பிள்ளைங்க டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் டிவி ரெஸ்ட்டில் இருந்தது. பிள்ளைங்க பெருசாக டிவி பார்க்காம இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கமல் மதியம் லஞ்சு சாப்பிடாம கூட இன்றைக்கி கிளைண்ட்டை பார்க்க கிளம்பிட்டாங்க. தினமும் வெளியே போகிறது கிளைண்ட்டு மீட்டிங்கு.
இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருந்தேன். ஈவினிங் வரைக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பெட்டில் படுத்துட்டேன். ஈவினிங்க்கு மேலே அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தையல் மிஷினில் உட்காந்துட்டேன். நான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா மட்டும்தான் இந்த மிஷின் பக்கமே வர்றது. வெட்டி தைச்சு பழகிறதுக்கு சுடிதார் மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அதை வந்து வெட்டி தைப்பேன். இன்றைக்கி வந்து வெட்டி தைக்கிற அளவுக்கு கூட எனக்கு மைண்ட் செட் இல்லை அப்படின்றனால சரி நம்ம மிஷினில் உட்காந்தாகணும் அப்படின்றதுக்காக எனக்கு லூஸாக இருக்க சுடிதார் எல்லாம் எடுத்து பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஷினில் உட்காந்து எந்திரிச்சேன் அப்படின்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். அடுத்து என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் டின்னருக்கு பிள்ளைங்களுக்கு சாதமும் இருந்தது, ரசம் ஊற்றி அப்பளம் பொரிச்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கமல் மதியம் லஞ்சு சாப்பிடாம தான் கிளம்புனாங்க. நானுமே வந்து மதியம் லஞ்சுக்கு ரைஸ் எடுத்துக்கல, வெறும் காயும் முட்டையும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் சாதம் மிச்சமாயிருச்சு. பிள்ளைங்களுக்கு சாதம் போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க சாதத்துக்கு புளி ஊற்றி வைக்கணும். பிள்ளைங்களுக்கு சாதத்தை போட்டு கொடுத்துட்டு அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்பளம் பொரிச்ச எண்ணெயை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதியத்துக்கு மேலே சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவவே இல்லை அப்படின்றனால சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் அப்படியே கையோட கழுவி வச்சுட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஓடிட்டே இருப்பாங்க. டிவியை ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு ஆடிட்டு கத்திட்டே இருப்பாங்க. கமல் வந்ததும் பிள்ளைங்க போய் படுத்துருவாங்க. கமல் தூங்க வச்சாதான் டெய்லி நைட்டு தூங்குவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லியும் அவங்க அப்பாட்ட ஏதாவது கதை சொல்லிட்டு, கதை கேட்டுட்டு, ஏதாவது ஒரு டவுட் கேட்டுட்டு அந்த மாதிரி பேசிகிட்டே தான் தூங்குவாங்க. பிள்ளைங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நான் உட்காந்து வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்குவேன். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு 11-11:30 ஆகிடும். முன்னெல்லாம் 1 மணி ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவேன். இப்போல்லாம் 11:30க்கெலாம் முடிச்சிடுறேன். பிள்ளைங்க சாப்பிட்டது போக இன்னும் ஒரு ஆள் சாப்பாடு மிச்சம் இருக்குது. இந்த சாப்பாடுக்கு அப்படியே புளியை ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு தாளிச்சுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்பேன். இருந்தாலும் நம்ம புளி ஊற்றி கரைக்கும் போது இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். நான் வந்து இந்த தண்ணியில் புளி கூடவே வந்து உப்பு போட்டு வச்சுருவேன். புளிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா தான் ஈஸியாக நம்மளால் கரைக்க முடியும். நான் பச்சை தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே ஊறிடும். கொஞ்சமாக உப்பு புளி கூடயே ஆட் பண்ணிட்டேன். இது ஊறட்டும். புளி இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சாதத்தில் ஊற்றி பரட்டி வைக்கிறனால தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சியில் புளி கரைசல் இருக்கணும். சக்கையை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி அந்த புளி கரைசலை ஊற்றி நல்லா சாதத்தில் பரட்டி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு விளாகில் புளி ஊற்றி வச்சதை நான் எப்படி தாளிக்கிறது அப்படின்றத நான் போட்டிருப்பேன். ஆனால் எப்படி ஊற்றி வைக்கிறது அப்படின்றத நான் போட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி புளி ஊற்றி வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாதத்தை போட்டு அந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் சுருள வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா தாளித்த சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். பழைய சாதம் தான், ஆனால் பழைய சாதம் மாதிரி இருக்காது. சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். மாற்றி வச்சுட்டு அப்படியே கையோட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.